Welcome to Madhura Coaching Doubt Clarification Series. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம Schmitt trigger பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So Schmitt trigger பாத்தீங்க அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏனா வந்து இதுல டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏனா வந்து நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் பொறுத்து இல்லனா நெகட்டிவ் ஃபீட்பேக் பொறுத்து அந்த வோல்டேஜ் டிவைடர் எப்படி யூஸ் பண்றது. So இதுல தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். எந்த இடத்துல வந்து நம்ம வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணனும். எதர் அது பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆகட்டும் இல்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆகட்டும் நமக்கு அந்த வோல்டேஜ் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி நமக்கு பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது வந்து எங்க ஃபைண்ட் அவுட் பண்றது, மேல வந்து R1 வருமா R2 வருமா, இந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஸ்கிமிட் ட்ரிகர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பேரட்டர்னா என்ன, பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து நம்ம ஸ்கிமிட் ட்ரிகரில் எங்கே கொடுக்குறோம், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கிமிட் ட்ரிகருடைய ஒர்க்கிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து பர்டிகுலர் த்ரெஷோல்ட் லெவல் எய்தர் வந்து நமக்கு அப்பர் த்ரெஷோல்ட் ஆகட்டும் இல்லை லோயர் த்ரெஷோல்ட் ஆகட்டும் எக்ஸீட் ஆகிறத பொறுத்து அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே நவ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பேரட்டர், ஏன்னா வந்து நம்ம ஆப்பாம் வச்சு தான் ஸ்கிமிட் ட்ரிகர் நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்பாங்க நமக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிமிட் ட்ரிகர் அந்த ஒர்க்கிங்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கம்பேரட்டர் அதெல்லாம் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம். ஸோ கம்பேரட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆப்பாமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெர்ட்டிங் ஆப்பாம் அண்ட் தென் நான் இன்வெர்ட்டிங் ஆப்பாம், தட் இஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து எந்த டெர்மினலில் கொடுக்குறோங்கிறத பொறுத்து நம்ம இந்த ரெண்டு டைப்பாக சொல்லலாம் இல்லைங்களா. இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் தென் வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இன்வெர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுவே வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல கொடுத்தோம் அப்படின்னா there will be no phase difference between input and output. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? இது வந்து நமக்கு ஜெனரலான ஆப்பாம்க்கு. நம்ம இங்க வந்து ஆப்பாம் ஒரு கம்பேரட்டர் அப்படிங்கிற பேஸ்ல நம்ம சொல்லும்போது so output is difference between two inputs. Here we are going to give two inputs. So the first one பாத்தீங்க அப்படின்னா இங்க Vi ன்னு கொடுத்திருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். இது V ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் இன்புட். சரிங்களா? ஓகேவா? So output will be the difference between the two inputs. ஓகேங்களா? ஸோ கம்பேரட்டரில் நமக்கு என்ன ப்ராப்ளம், ஸோ ஏன்னா வந்து இங்கே நம்ம எந்த ஃபீட்பேக்குமே கொடுக்கல இல்லையா, ஃபீட்பேக்குங்கிற ஃபேக்டர் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் இந்த ஆப்பாமை வந்து நம்ம ஒரு கம்பேரட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? கம்பேரட்டர் இந்த சென்ஸ் இன்புட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சிக்னலை கம்பேர் பண்ணி, தட் இஸ் இந்த கம்பேர் பண்ணி இதோட டிஃப்ரென்ஸை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்க போகுது, அவ்வளோதான். சரியா? பட் இஃப் த இன்புட் இஸ் வெரி நாய்ஸி அப்படிங்கிற கேசஸில் நம்மளால டிசைர்ட் அவுட்புட் வந்து நம்மளால எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கொடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் அவுட்புட் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ இன்புட்ஸாக தான் இருக்க போது. இஃப் த இன்புட் இஸ் டூ நாய்ஸி அப்படின்னா we cannot get the desired output. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லை க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ க்ளோஸ் லூப்ல தான் நம்ம ஃபீட்பேக் கொடுப்போம். ஃபீட்பேக்குங்கிற ஃபேக்டர் எதுக்கு அப்படின்னா எரரை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டிசைர்ட் அவுட்புட் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஸ்டம்க்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்க போறோம். I'm getting an output but that is not the desired output அப்படிங்கும்போது again I'm going to give that input to my input. Yes, that output to my input. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்புட் இங்கே அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் அகைன் நான் எங்கள் சிஸ்டம்க்கு கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணிட்டு நான் வந்து டிசைட் அவுட்புட் எனக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல நிறைய படிச்சிருப்போம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நமக்கு ஃபீட்பேக் இருக்கிறதுலேயே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? புரியுதா? ஓகே. ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபீட்பேக்ல இருந்து கொஸ்டின் வரும். சரிங்களா? ஸோ ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இதுல வந்து நமக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸா இந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் இல்ல வந்து கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ் இல்லைனா கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ் இதை பொறுத்து நமக்கு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதா, இதை பத்தி வந்து ஒரு பெரிய டேப்லெட் காலமே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபீட்பேக்கை பொறுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல இப்போ ஆப்பாம் வச்சு ஒரு சர்க்யூட்டோ இல்ல வந்து பிஜேடி வச்சு ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு இதுல வந்து என்ன ஃபீட்பேக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்பாங்க. அதெல்லாமே நமக்கு ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர்ஸ்ல வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்கிமிட் ட்ரிகர்ல என்ன ஃபீட்பேக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஸ்கிமிட் ட்ரிகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கம்பேரட்டர் சர்க்யூட். ஓகே, இட் இஸ் அ கம்பேரட்டர் சர்க்யூட் ஹேவிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்னன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஹேவிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆர் ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்.
Okay, so we can call the Schmitt trigger as regenerative comparator because this is a comparator. Basically, this is a comparator. Here we are using positive feedback, that is called as regenerative feedback. Okay, so what it is going to do is it converts any input waveform into square wave. So நம்ம அது square wave generator னு சொல்லலாம். சரிங்களா? ஓகேவா? So it converts any input waveform into square wave output. That's why we are calling this Schmitt trigger as squaring circuit. ஓகேங்களா? And one more thing, most important thing என்ன அப்படினு பார்த்தோம்னா output will be having two stable states. Okay, until otherwise if you are going to change the input, the output remains at that state itself. Okay, so we can call that a Schmitt trigger as bistable circuit because நமக்கு தெரியும் இல்லையா stable, monostable, bistable அப்படினு சொல்லிட்டு 3 multi vibrators நம்ம பார்த்திருப்போம். So unstable in the sense there is no stable states, which means we can call that a stable as quasi stable state. ஓகேங்களா? ஸோ மோனோஸ்டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அ சிங்கிள் ஸ்டேபிள் ஸ்டேட் அண்ட் இன் கேஸ் ஆஃப் பைஸ்டேபிள் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் 2 ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே நீங்கள் சொல்லிடலாம் இல்லையா? ஸோ ஜென்ரலாக Schmitt triggerங்கிறது ஒரு கம்பேரட்டர் தான். ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ அ கம்பேரிசன் ஆப்ரேஷன் தான் அண்ட் பேஸ்ட் ஆன் த கம்பேரிசன் யூ வில் பி கெட்டிங் த அவுட்புட். பட் நமக்கு வந்து ஃபீட்பேக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். ஸோ கம்பேரட்டர் அண்ட் தென் ரீஜெனரேட்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ Schmitt trigger அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நமக்கு ஸ்கொயர் வேவாக தான் இருக்கும் அண்ட் நமக்கு அவுட்புட்டில் வந்து 2 ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் வில் பி ப்ரெசென்ட். ஸோ வி கேன் கால் Schmitt trigger ஆஸ் பைஸ்டேபிள் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்னதா அப்படியே ஒரு ரிவ்யூவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெர்ட்டிங் ஆப்-ஆம்ப், அதாவது இன்வெர்ட்டிங் டெர்மினலில் we are going to give the input. Okay, and we are going to get the output which we can call it as V out. Okay, and we are having positive feedback. சரிங்களா? ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து நம்ம வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணி நமக்கு எப்படி ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இன்வெர்ட்டிங் Schmitt trigger அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? பிகாஸ் நம்ம ஜென்ரலாக வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது அவுட்புட் வந்து நம்ம இன்வெர்ட்டிங்காக இருக்கணும், தட் இஸ் இன்புட்டுடைய அப்படி ஃபேஸ் ஷிஃப்ட் வெர்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 2 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதாவது இன்வெர்ட்டிங் ஆப்-ஆம்பாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து எந்த ஃபீட்பேக்குமே கிடையாது. ஸோ இன்வெர்ட்டிங் ஆப்-ஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா V out will be equal to minus open loop gain. சரியா? ஏன் இங்கே மைனஸ் வந்திருக்கு? பிகாஸ் we are going to give the input at the inverting terminal. ஓகேவா? ஸோ அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் கண்டிப்பாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். that phase difference is indicated by this negative sign. ஓகேவா? ஸோ இது நம்ம ஏன் ஓப்பன் லூப் கெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க? here we are not having any feedback. சரியா? so general inverting op-amp we are not having any feedback, so we can call the gain of op-amp will be open loop gain. சரியா? so minus AOL, that is open loop gain, into VIN, that is the input voltage. புரியுதுங்களா? so generally gain will be equal to V out by VIN. இப்படி தாங்க இருக்கும். நம்ம inverting terminal கொடுக்கிறதுனால here we are having a negative sign, that's it. Okay, so now we are going to have a feedback, that is positive feedback in this op-amp. ஓகேவா? ஸோ இன்வெர்ட்டிங் Schmitt trigger அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ V out will be equal to open loop gain into the difference between the 2 voltages, that is the input voltage and the feedback voltage. ஓகேங்களா? ஸோ VF minus VIN. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு? ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா VF மைனஸ், இது எப்படி நம்ம எழுதலாம்? VF பிளஸ் ஆஃப் மைனஸ் VIன்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? புரியுதா? ஓகேண்ணா. ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு R1 R2ன்னு சொல்லிட்டு நம்ம 2 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஸோ இந்த R1 அண்ட் தென் R2 ரெசிஸ்டர்ஸ் ஃபார்ம் அ வோல்டேஜ் டிவைடர். ஓகே, அண்ட் தே ரிசல்ட்ஸ் இன் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? உங்களுக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு அதில் எப்படி விச் டைப் ஆஃப் ஃபீட்பேக்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நம்ம ஒரு 4 கேசஸ் நான் சொன்னேன் இல்லையா ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸில், அந்த 4 கேசஸில் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த R1 R2 2 ரெசிஸ்டர்ஸுமே இட் ஃபார்ம்ஸ் அ வோல்டேஜ் டிவைடர். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் டிவைடர் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் இல்லைங்களா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு வோல்டேஜ். ஓகேண்ணா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும், எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல R1 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்களா, இங்கே R2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எஸ், ஒரு சில புக்கில் இங்கே R1ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே R2ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புரியுதா? இங்கே R1 இல்லை R2 இதை மாற்றி கொடுத்துருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஃபீட்பேக் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ த ஃபீட்பேக் வோல்டேஜ் இஸ் ஃபைண்டிங் அவுட்
across the resistor இந்த இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, இங்க தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இங்க நம்ம கிட்ட R2 இருக்கு. ஒரு சில புக்ல இங்க R1 இருந்ததுன்னா R1 க்கு அக்ராஸா நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா? எனிவேஸ் வாட் எவர் மேபி இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ல தான் நம்ம ஃபீட்பேக் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே now so இப்போ VF அப்படிங்கிறது நம்ம ஃபீட்பேக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க நம்ம V ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கம்பேரட்டர்னு சொல்லிட்டு ஒரு டயகிராம் இந்த மாதிரி போட்டுருந்தோம் நம்ம பார்த்தோம். இங்க வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், இங்க நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இருந்தது. இந்த நான் இன்வெர்ட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா V ரெஃபரன்ஸ் தட் இஸ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்திருந்தோம். இந்த இன்வெர்ட்டிங்ல இன்புட் வோல்டேஜ் கொடுத்திருந்தோம். சரிங்களா? ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நம்ம 0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ வந்து இந்த V ரெஃபரன்ஸ் நம்ம இங்க 0 ன்னு எடுத்துக்கிறோம். இங்க நமக்கு ஒரு ஃபீட்பேக் வோல்டேஜ் இருக்கு. சரியா? இங்க நம்ம இன்புட்ல நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்க போறோம். சரிங்களா? இங்க பிளஸ் V கொடுத்திருக்கோம் இல்லையா, சோ இட் வந்து நம்ம ஒரு சில இதுல எல்லாம் இங்க பிளஸ் V கொடுத்திருப்பாங்க, ஒரு சிலதுல இங்க பிளஸ் V சேச்சுரேஷன் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இது பிளஸ் V சேச்சுரேஷன், இங்க மைனஸ் V சேச்சுரேஷன். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறது அப்படியே அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு இந்த டயகிராம் புரியுதா? நம்ம இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல தான் இன்புட் கொடுக்க போறோம் and non inverting terminalல there will be a feedback voltage. சரியா? that feedback voltage can be find out by using the voltage divider rule. சரியா? so that feedback voltage will be across the resistance. இங்க கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கிறது தான் அந்த ஃபீட்பேக் வோல்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ஏன் இந்த இடத்துல நான் அப்படி சொல்றேன்னா, ஒரு சில புக்ல இங்க R1 கொடுத்திருப்பாங்கங்க, அதை வச்சு நம்ம R1 டிவைட் பை R1 பிளஸ் R2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்க நம்ம கிட்ட R2 இருக்கிறதுனால R2 டிவைட் பை R1 பிளஸ் R2 அப்படின்னு சொல்லி போடுவோம். சரிங்களா? புரியுதா? ஓகேனா? சோ வோல்டேஜ் டிவைடர் அப்படிங்கிறது எந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா கண்டுபிடிக்கிறோமோ அதை தான் வந்து நம்ம நியூமரேட்டர்ல போடுவோம் இல்லையா. சோ that resistance into the total voltage divide by addition of the two resistance. சரிங்களா? அதே மாதிரி நீங்க கரண்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கும் போது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் போடணும். ஏன்னா கரண்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கும் போது நீங்க parallel சர்க்யூட்ல தான் கண்டுபிடிக்க முடியும் கரண்ட் டிவிஷன். சரியா? சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால வோல்டேஜ் டிவிஷன் கண்டுபிடிக்க முடியும். சோ parallelல கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் டிவைட் பை தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு கரண்ட் டிவிஷன். சரிங்களா? புரியுதா? சோ இது எல்லாமே நெட்வொர்க்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட். ஏன்னா நிறைய ஆப் ஆம்ப் பேஸ்ட் क्वेश्चंसக்கு எல்லாமே இந்த விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? சோ ஒண்ணும் இல்ல, சோ இந்த இடத்துல இப்படி டயகிராம் போட்டுருக்கோம் இல்லையா, சோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இங்க வந்து மேல ஒரு இங்க இந்த மாதிரி ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இப்படி கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த இருக்கக்கூடிய பாயிண்ட் 0 ன்னு வெச்சுக்கிட்டு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்னா நோடல் அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியா கரண்டோ வோல்டேஜோ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? சோ விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா virtual ground concept is not valid அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? is not valid for this Schmitt trigger because of positive feedback. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஆப்பம் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆர் நெகட்டிவ் ஃபீட்பேக் எதா இருந்தாலுமே இல்ல வந்து ஓப்பன் லூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பம் சர்க்யூட் இல்லனா க்ளோஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பம் சர்க்யூட், இது ரெண்டுல எதுக்கு வந்து நம்ம விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஓகேவா? புரியுதா? சோ நம்ம Schmitt triggerல here we are using the positive feedback, so we cannot apply the virtual ground concept. ஓகேவா? so that நம்ம என்ன சொல்லிடலாங்க, this VI is not equal to the feedback voltage. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே now so இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ணி நம்ம இந்த VF வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சோ இந்த இடத்துல நான் அப்ளை பண்றேன். சோ அட் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, சோ VF minus Vout divide by R1. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் VF minus V reference. சரியா? நான் வந்து V reference equal to 0 ன்னு சொல்லிட்டு ஃபைனலா தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் V reference ன்னு வெச்சிட்டே தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா ஃபைனலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ VF minus Vout divide by R1 plus VF minus V reference divide by R2 equal to 0. ஓகேனா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சோ நமக்கு தேவையானது என்னன்னா ஃபீட்பேக் வோல்டேஜ் தானே. சோ நீங்க வந்து இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழ இருக்கறத நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ இங்க R2 into VF minus V0 plus இங்க R1 into VF minus V reference divide by R1 R2. சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிடும் இல்லையா. சோ R2 VF minus V out R2 plus இங்க ஒண்ணும் இல்ல, இத மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சரியா? சோ R1 VF minus R1 V reference. Okay, it is equal to 0. So இப்போ என்ன பண்ணலாம், VF மட்டும் தனியா எடுத்துக்கலாமா. So VF into R1 plus R2 which is equal to இந்த இடத்துல ஒண்ணும் இல்லைங்க, இங்க பாருங்க இந்த டேர்ம்ல VF இருக்கு, இந்த டேர்ம்ல VF இருக்கு. சரியா? சோ மத்த இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துறோம், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துறோம். சரியா? சோ VF into R1 plus R2 which is equal to V out R2 plus R1 V reference. Okay, so VF equal to இந்த R1 R2 இருக்கு பாத்தீங்களா, இத டினாமினேட்டர்ல கொண்டு வந்துறலாம். சரியா? சோ நமக்கு இந்த VF கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஒரு ஃபார்முலா இதுதான் எல்லா புக்லயுமே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? புரியுதா? ஓகே now so இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
Okay, so இந்த V outங்கிறது நமக்கு output voltage தானே. Okay, so we are going to assume that V out, okay, that V out is plus V saturation. சரியா, இப்போ நமக்கு VF எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, that is the feedback voltage வந்து upper threshold voltage அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா, புரியுதா? ஓகே, இந்த இடத்துலங்க உங்களுக்கு நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன். இது ஏன் வந்து ப்ளஸ் வி சேச்சுரேஷன் நம்ம சொல்கிறோம், இது ஏன் அப்பர் த்ரெஷோல்டுன்னு சொல்கிறோங்கிறத அப்படியே நான் ஒர்க்கிங் சொல்லும் போது சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா இந்த ஃபார்முலா இங்கே ஜென்ரல் ஃபார்முலா கிடச்சிருச்சு. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டே வந்தோம்னா ஈஸியாக கிடைக்கும் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். சரியா, ஸோ விஎஃப்க்கு பதிலாக நம்ம வி தட் இஸ் அப்பர் த்ரெஷோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ வி அப்பர் த்ரெஷோல்டு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வி அவுட்டுக்கு பதிலாக ப்ளஸ் வி சேச்சுரேஷன் இன்டூ R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2 plus V reference into R1 divided by R1 plus R2. Okay, so already உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, V reference equal to 0 நம்ம சொல்லிடுறோம் இங்க. சரியா, ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சர்க்யூட்ல V reference உடைய வேல்யூ 0. Okay, so V saturation into R2 divided by R1 plus R2. So in case V out is struck with minus V saturation வச்சுக்கோங்களேன். Okay, and VF will be lower threshold voltage. சரியா, so lower threshold voltage which is equal to feedback voltage which is equal to minus V saturation into R2 divided by R1 plus R2 plus V reference into R1 divided by R1 plus R2. Okay, so V reference உடைய வேல்யூ 0 போட்டிங்க அப்படின்னா minus V saturation into R2 divided by R1 plus R2. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க, அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ்க்கும் லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் வந்து நம்ம இதை அப்பர் த்ரெஷோல்டுன்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ விஎஃப் தட் இஸ் ஃபீட்பேக் வோல்டேஜ் இட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜாக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து ப்ளஸ் வி சேச்சுரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா வி அவுட் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன் சொல்லிட்டோமா. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு வி ஆர் ஹேவிங் த ஃபார்முலா. ஓகேவா, இப்போ சரியா, ஸோ நம்ம கிட்ட எப்படி இருக்கு, இது வந்து நமக்கு Vin தட் இஸ் த இன்வெர்ட்டிங் டெர்மினல் நம்ம கொடுக்குறோம். இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல VF அப்படிங்கிற வோல்டேஜ் இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ். சரிங்களா, தட் கேஸ் V out will be plus V saturation. ஓகேங்களா, ஓகே now ஸோ இப்போ this VI சரியா, ஸோ this VI is comparable with this upper threshold voltage. சரியா, அப்போ நம்ம difference between the two voltages கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ VD which is equal to that is the difference voltage which is equal to upper threshold voltage minus VI. சரிங்களா, புரியுதா. ஸோ VUT minus VI, ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா, VF minus VN தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். சரிங்களா, ஸோ VUT minus VN கண்டுபிடிக்கிறோமா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து கம்பேரட்டர் அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 கேசஸ் வரும் இல்லையா, மேக்னிடியூட் கம்பேரட்டர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருப்பீங்க, கிரேட்டர் தென் கேஸ், லெஸ் தென் கேஸ், ஈக்குவல் டு கேஸ். சரியா, இங்கே வந்து நம்ம 2 கேஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா VIயை விட இந்த அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஓகேவா, அப்போ VD பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், அப்போ அவுட்புட் ரிமைன்ஸ் ப்ளஸ் V saturation. Okay, and if VI that is the input voltage exceeds the upper threshold voltage, so இதுதான் ரொம்ப important. Okay, so whenever the input voltage exceeds the upper threshold voltage, okay, which means input is increasing. சரியா, so if VI exceeds the upper threshold voltage, then the difference voltage will be negative. Okay, so that output changes from, so already எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம், plus V saturation இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, output changes from plus V saturation to minus V saturation. புரியுதுங்களா. எஸ், ஸோ உங்களுக்கு ஜென்ரல் கேஸ் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ VI that is the input voltage, it is increasing, yes, it is greater than upper threshold voltage அப்படின்னு சொன்னீங்கன்னா, then the output will be changing from, there is a change, there is sudden change in your output, that is from plus V saturation to minus V saturation. புரியுதுங்களா என்னன்னு. ஓகே now, ஸோ இப்போ 3 கேஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தேன் அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ். சரிங்களா, VUTH அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு அவுட்புட் வந்து சேஞ்ச் இருக்கு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் V saturation இருந்தது, இப்போ மைனஸ் V saturationக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, புரியுதா. ஓகே now, ஸோ இப்போ அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு நான் டயக்ராமாவும் அப்கமிங் ஸ்லைட்ஸில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு தேவையானது கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா V out equal to minus V saturation. ஓகேவா, ஸோ தட் இஸ் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஃபர்ஸ்டே மைனஸ் V saturation இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ ஃபீட்பேக் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு லோயர் த்ரெஷோல்டு வோல்டேஜ். சரியா, ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா நமக்கு.
ஸோ தென் நமக்கு டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் -VI அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்கேஸ் நமக்கு இன்புட் வோல்டேஜ் இட் இஸ் கிரேட்டர் தேன் த லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படின்னா தென் த டிஃபரன்ஸ் இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ இட் ரிமைன்ஸ் நமக்கு என்ன ஆகுங்க, ஸோ இங்கே பாருங்களேன் VI வந்து நமக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா VD நமக்கு என்ன ஆகிடும், நெகட்டிவ் தான் கிடைக்க போகுது இல்லையா. ஸோ தட் இஸ் நமக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து -V சேச்சுரேஷன்லேயே தான் இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், இந்த டிஃபரன்ஸ் வோல்டேஜ் வச்சு தான் வந்து நமக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே V அவுட் வந்து -V சேச்சுரேஷன் ஆல்ரெடி இருக்கு. இப்போ நமக்கு லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட இந்த VI வந்து அதிகமாக இருக்கு. சரியா, அப்போ என்ன ஆகும், இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். சரிங்களா, அந்த டிஃபரன்ஸ் நெகட்டிவ்ல கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுங்க, V அவுட் வந்து -V சேச்சுரேஷன்லேயே தான் இருக்கு. ஓகேவா, இப்போ VI வந்து ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா, அப்போ என்ன ஆகும், நமக்கு லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு VD பாசிட்டிவ் வந்துடும் இல்லையா, டிஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ தேர் இஸ் அ டிரான்சிஷன். ஸோ இப்போ தான் நமக்கு டிரான்சிஷன் நடக்குது. ஸோ த அவுட்புட் டிரான்சிஷன் அக்கர்ஸ் ஃப்ரம் -V சேச்சுரேஷன் டு +V சேச்சுரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸ் எப்போ நமக்கு பாசிபிள், VI குறையும் போது. சரியா, புரியுதுங்களா. ஸோ VI இஸ் இன் த ரெடியூசிங், தட் இஸ் டிக்ரீசிங் டைரக்ஷன். ஓகேவா, ஸோ தட் நமக்கு -V சேச்சுரேஷன்லேருந்து +V சேச்சுரேஷனுக்கு தேர் இஸ் அ டிரான்சிஷன். ஓகேங்களா, புரியுதா. ஸோ நமக்கு ஸ்கிமிட் ட்ரிகர் பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் ஆகும், நம்ம வந்து ஒரு சைன் வேவ் கொடுத்தாலோ இல்லை வந்து எந்த வேவ் கொடுத்தாலும் எப்படி ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நம்ம இப்படி தானே சொல்லுவோம், ஸ்கொயர் வேவ் இப்படி தான் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம +V சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இதை -V சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, புரியுதா. ஸோ நம்ம இன்புட்ல வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் சொல்லியிருப்போம், இங்கே லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் சொல்லியிருப்போம். whenever the input is exceeding the upper threshold voltage அப்படின்னா நமக்கு transition from +V saturation to -V saturation. சரிங்களா, புரியுதா. whenever the input voltage is less than the lower threshold voltage அப்படின்னா நமக்கு என்ன ஆகுங்க, இந்த -V saturationல இருந்து மறுபடியும் +V saturationக்கு there will be a transition. புரியுதுங்களா. ஓகே, நவ் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்ல கிளியரான ஒரு வேவ் ஃபார்ம் போட்டு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இந்த பிஹேவியர் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து +V சேச்சுரேஷன்லேருந்து -V சேச்சுரேஷனுக்கும் -V சேச்சுரேஷன்லேருந்து +V சேச்சுரேஷனுக்கும் தேர் இஸ் அ டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் இருக்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டரிசிஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ ஸ்கிமிட் ட்ரிகர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிஹேவியர் ஃபார் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் வேல்யூஸ் ஆஃப் இன்புட். Okay, so this property is called as hysteresis அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, so that the output voltage changes its states whenever the input voltage exceeds certain level, that is upper threshold lower threshold பொறுத்து நம்ம என்ன சொல்லிடுறோங்க, நமக்கு there is a transition சொல்லிடுறோம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள், ரெண்டே லைனில் சொல்லிடலாம். இன்புட் வோல்டேஜ் வந்து அப்பர் த்ரெஷோல்டுக்கு மேலே போனால் ஒரு டிரான்சிஷன், இன்புட் வோல்டேஜையும் நீங்கள் லோயர் த்ரெஷோல்டு வோல்டேஜையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்புட் வோல்டேஜை விட லோயர் த்ரெஷோல்டு அதிகமாக இருந்ததுன்னா there is a transition. அவ்வளோதான், புரியுதுங்களா. ஓகே, நான் ஸோ இப்போ வந்து இந்த அப்பர் த்ரெஷோல்ட்னா என்ன, லோயர் த்ரெஷோல்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்பர் த்ரெஷோல்ட் அப்படின்னு சொன்னோம்னா the value of the input voltage, the value of input voltage, yes, that forces the output to make a transition from +V saturation to -V saturation. சரிங்களா, ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படின்னா the input voltage that forces the output to make a transition from -V saturation to +V saturation. ஓகேங்களா, புரியுதா. ஓகே, நான் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒர்க்கிங், ஏன்னா வந்து இந்த வேவ் ஃபார்ம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அந்த வேவ் ஃபார்ம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், we are going to assume the output voltage will be +V saturation. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய வேவ் ஃபார்ம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் படிச்சதை அப்படியே இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டே வருவோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்புட் வேவ் ஃபார்ம். இது அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ், இது லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ். இது ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். சரியா, ஸோ இப்போ என்ன பாக்குதுன்னு பாருங்களேன், இன்புட் வந்து அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம். சரியா, ஸோ இப்போ இது வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த 1 பாயிண்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா, இங்கே வந்து இந்த அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் தான் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. ஸோ whenever the input voltage is less than upper threshold voltage, சரிங்களா, then V out it remains in the +V saturation state. சரிங்களா, இங்க பாருங்க இந்த 1 வரைக்கும் நமக்கு +V saturationல இருக்கு. சரியா, and whenever the input exceeds the upper threshold voltage, that is இந்த பாயிண்ட் போகுது பாத்தீங்களா, அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம், there is a transition சொல்லிருக்கோமா. so +V saturationல இருந்து நமக்கு -V saturationக்கு transition ஆயிடுது. சரிங்களா, புரியுதா. ஓகே, now so இப்போ exceed ஆயிடுச்சு.
ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுங்க, நமக்கு இந்த ஸ்டேட் தட் இஸ் லோயர் த்ரெஷோல்டு ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு பாருங்களேன் இன்புட் த்ரெஷோல்டு வோல்டேஜை விட, அதாவது லோயர் த்ரெஷோல்டு வோல்டேஜை விட நமக்கு Vin தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நெகட்டிவ் சைடு வருது இல்லையா, அப்போ நமக்கு Vin அதிகமாக இருக்கு. சரிங்களா. அப்போ நமக்கு மைனஸ் வி சேச்சுரேஷன்லயே தான் இது ரிமைன்ஸ். ஸோ இட் ரிமைன்ஸ் இந்த மைனஸ் வி சேச்சுரேஷன் ஸ்டேட். அண்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் அகைன் நமக்கு என்ன ஆகுதுங்க, இந்த லோயர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ்ல இருந்து இங்க போகுது இல்லையா மேல, இந்த ஸ்டேட்ல தேர் இஸ் அ டிரான்சிஷன். ஓகேங்களா, புரியுதா? எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க, ஏன்னா இங்கே மேலே போக போக பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த 2 பாயிண்ட்லேருந்து இங்கே 3 வரைக்கும் இருக்கு இல்லையா, இங்கே தேர் இஸ் அ டிரான்சிஷன் தட் இஸ் ஃப்ரம் மைனஸ் வி சேச்சுரேஷன் டு பிளஸ் வி சேச்சுரேஷன். ஓகேங்களா, புரியுதா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நான் டேப்லெட் காலம் போட்டே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் த்ரெஷோல்டுக்கு லோயர் த்ரெஷோல்டுடைய ஃபார்முலா அண்ட் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் வி அவுட், இதை தான் வந்து மேஜராக நான் கான்சன்ட்ரேட் பண்ணது. ஏன்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு வேளை ஸ்கிமெட்ரிக்லேருந்து கேட்டால் அந்த ஃபீட்பேக் ஃபேக்டர் பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் எல்லாருமே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். சரியா. அதர்வைஸ் வந்து நம்ம ஸ்கிமெட்ரிக்கர்னா இது ஒரு ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர் இல்லை பை ஸ்டேபிள், இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான், அதெல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது சம் இருக்குன்னா இதில் அப்ளை பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஆன்சர் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.